நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா கத்தாடி, இன்னைக்கு நாளே சரியில்லையே. டேய் என்னடா செகண்ட் இயரா இல்ல தேர்ட் இயர்? ஏண்டா ஜூனியர் உட்கார்ந்து இருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம போயிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பார்த்தேன் பன்னு பஞ்சர் ஆயிரும். போடா போடா. என்ன பார்வை, அடுத்த தடவை எங்களை பார்த்தா மரியாதை நடந்துக்கிறா தம்பி. போ போ. டேய் காத்தாடி, என்னடா அது? ரவுடிசம் தான். அதான் எப்படின்னு கேட்குறேன். காலேஜ் ட்ரெண்டே இதான்டா மாப்ள. ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணுவானோன்னு தெரியாம இந்த சீனியர்ஸ் பூரா டர்ராகி போயிருக்கானுங்க. ஆனாலும் இது ஓவர்ரா. கார்த்தின்ற மாதிரி நம்ம டீம்ல இருக்கா மாப்ள. நம்ம ஏன் பயப்படணும்? மிரட்டிக்கிட்டே இருக்க வரைக்கும் தான் சீனியர்ஸுக்கு மரியாதை. எப்போ மேலே கையை வச்சானுங்களோ அப்பயே அவனுக்கு மேலே பயம் போயிடுச்சு. கரெக்டாக சொன்ன மாப்ள. ஹாய் ஹாய். இங்க உட்காரலாமா? எதுக்கு? இல்ல சும்மா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் தான். ஒரு நிமிஷம். டேய் போடா. டேய் என்னடா டேய். டேய் காத்தாடி, என்னடா இது? தெரியலையே மாப்ள, ஆனா என்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. டேய், நம்ம கிளாஸ்ல இருக்க பையல்கள்லாம் ஆளுக்கு ஒரு பொண்ணோட கமிட் ஆயிட்டாங்கல்ல. அதான் பேலன்ஸ் இருக்க பொண்ணுங்கள்லாம் எவனோடையாவது கமிட் ஆகணும்னு தீயா அலையிறாளுங்க. ஏன் அப்படி? ஏய், ஆய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னா பொண்ணுங்களுக்கு மரியாதை இல்லைடா பங்காளி. அப்போ வாங்க பழகுவோம். சுமாராக இருக்காளேடா பங்காளி. தேட்டருக்கு போகிறோம், 120 ரூபா டிக்கெட் எடுத்தாலும் அதே படம் தான், 60 ரூபா டிக்கெட் எடுத்தாலும் அதே படம் தான். சீட்டு முக்கியம் இல்லை பங்காளி, நமக்கு படம் பார்க்கறது தான் முக்கியம். என்னடா இந்த சீனில் ஏன் டைலாக பூரா நீ பேசுகிற? பங்காளி வாங்க பழகுவோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாமோ? மாமா, ஹோண்டா சிட்டியோ ஷேர் ஆட்டோவோ ஏறி போயிட்டே இருக்கணும், வெயிட்டிங் வேலைக்கு ஆகாது. கரெக்ட் ரைட்டு. என்ன அங்க குசு குசுன்னு பேசிக்கிட்டு? அது வந்து ஃபிகர் சுமாரா இருக்கேன்னு ஃபீலிங்கா இருக்கா? ஆத்தி, காலேஜ் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு பொண்ணு உங்ககிட்ட நின்னு பேசியிருக்கா? ஏன்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஆமாவா இல்லையா? யோசிச்சோம், ஆனா ஏன்னு தெரியல. இதுல யோசிக்க என்ன இருக்கு? அவ்வளவுதான் உங்க பவுசு. இதெல்லாம் ஓருங்க. நீங்க என்ன ஷேர் ஆட்டோ ரேஞ்சுக்கு பேசுறப்ப நான் பேசக்கூடாதா? மனசுல என்ன கருப்பு சூர்யா நினைப்பா உனக்கு? இல்லையே. நீ என்ன ஆடுகள தனுஷா? களத்துல ஆடுவேன், ஆனா தனுசெல்லாம் கிடையாது. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு ஒருத்தி உங்ககிட்ட வந்து பேசுறான்னு யோசிக்க மாட்டீங்களா? எதுக்கு? நீங்க சுமாரா இருந்தாலும் நீங்க பண்ற வேலைலாம் சூப்பர். எங்க ஸ்கூல்ல நானும் ரவுடி தான், எனக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன பண்ணிருக்கீங்க ஸ்கூல்ல? என்ன பண்ணல? போய் கேட்டு பாருங்க எங்க ஸ்கூல்ல. சந்தியான்னு பேரை கேட்டாலே அதிரும். நான் ஸ்கூலை விட்டு போறத டீச்சர்ஸ்லாம் பார்ட்டி கொடுத்து கொண்டாடினாங்கன்னா பாத்துக்கங்களேன். இப்போ என்ன வேணும் உனக்கு? சேர்ந்து செயல்படுவோம். காத்தாடி, நம்ம இயக்கத்துல ஒரு மகளிர் அணி ஓபன் பண்ணணும் போலயே. ஆமா மாப்ள. அப்ப நம்ம நண்பர்கள் தானே? எஸ். டேய் ஏங்க, பொண்ணுனா ஒரு ஃபீலிங்கை கை கொடுக்குறதுல என்ன லேசா கையை தொட்டதும் உனக்குள்ள கரண்ட் பாயும், கனவு சீன் போடலான்னு பாத்தியா? அதுக்கு 4 இல்ல அம்புட்டையும் உடைச்சு பேச. நைஸ் மீட்டிங் பாலா. அப்போ இனிமேல் நம்மலாம் ஒரே செட்டு. ஆமா, வெளியே மீட் பண்றது, வண்டியில் டபுள்ஸ் அடிக்கிறது, குட் மார்னிங் குட் மெசேஜ் பண்றது, இதெல்லாம் நமக்கு அலோடு தானே? காத்தா இருக்கிற காத்தாடிக்குள்ள இவ்வளவு ஃபீலிங்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. ராத்திரி 12 மணிக்கு பாக்கணும்னாலும் ஃபோன் பண்ணுங்க, பைக் எடுத்துட்டு வந்து நிப்பேன். அவளா நீ? பத்தா சாயங்காலம் பஸ் நகர் போலாமா? என்கிட்ட வண்டி இல்லையே. என்கிட்ட இருக்கு. அதுல 3 பேர் எப்படி போறது? காத்தாடி எல்லாம் ஒரு சைஸா, நமக்கு நடுவுல அவனை சொருக்கிக்கிட்டா போச்சு. அதுவும் சரிதான். ஓகே பாய். ஓகே ஓகே. அப்பாடா கிளம்பிட்டாப்பா. எல்லாவி வச்சு தாவெடுத்தாங்களா, உன்னை வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா. டேய், இந்த பாட்டு உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? டேய், இப்போ இந்த நட்புல நீ ஹாப்பியா இல்லையா? வெரி ஹாப்பி இல்ல, ஆனாலும் கொஞ்சம் ஹாப்பி தான். இனிமே நம்மள யாரும் மொட்டை பையன் சொல்ல முடியாதுல. மாப்பிள வத்தலோ தொத்தலோ, இப்போ நமக்கு ஒரு ஆள் இருக்கு, போடு குத்த. சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டாத கண்ணால என தின்னாடா. கொஞ்சம் தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நித்தம் குடிச்சு என கொண்டாடா. ஹாய் தமிழ். ஹாய்.
இப்பெல்லாம் நீ என்ன கண்டுக்கிறதே இல்ல. சிச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ என்கிட்ட நல்லா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உனக்கே தெரியும்ல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு. 3 நாள் ஹாஸ்பிட்டலே சரியா போயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறமும் அந்த பஞ்சாயத்து முடிஞ்ச பாடா இல்ல. என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? இன்னும் அதான் தெரியல. பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறதால சொல்லிட்டு போனீங்க. போனோம், ஆனா கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்? பிரின்சிபல் கிட்ட இந்த விஷயம் போச்சுன்னா யாராவது 2 பேருக்கு சீட்டு கிளியும், அதான் வேணான்னு. அப்போ சமாதானமா போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். உனக்கு எதுக்கு வெற்றி இந்த தேவையில்லாத பிரச்சனை? என்ன சொல்ற தமிழ்? பிரச்சனை கார்த்திக்கும் சீனியர்ஸ்க்கும். அதுல நீயே தலையிடணும். என்ன தமிழ் இப்படி பேசுற? கார்த்தி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனுக்கு ஏதாவது ஒன்னா எப்படி என்னால பார்த்து சும்மா இருக்க முடியும்? பொதுவான பிரச்சனைனா எல்லாரும் சேர்ந்து போறது ஓகே. இது கார்த்தியோட சொந்த பிரச்சனை. ஜெயாக்காக அவன் சீனியர் அடிச்சான், அதனால சீனியர்ஸ் எல்லாரும் திருப்பி அவன் அடிச்சாங்க. நீ சொல்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. கார்த்தியே தப்பு பண்றதுனால அவனுக்காக நான் நிப்பேன். அதுக்கு இல்ல வெற்றி. இங்க பாரு தமிழ், இது எங்க ஃப்ரெண்ட்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ தலையிடாத. அப்போ நான் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? சாரி, நான் அப்படி சொல்ல வரல. உனக்கு எங்க ஃப்ரெண்ட்ஷிப் புரியாதுன்னு சொல்ல வரேன். பார்த்துக்கிட்டே இரு, உன் ஃப்ரெண்ட்ஸால தான் நீ அழிய போற. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? இன்னொரு வார்த்தை அவனுங்களை பார்த்து தப்பா பேசினேன், நான் பாட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். நான் உன்னோட நல்லதுக்காக தான். வாய மூடு. என்னோட நல்லது எதுன்னு எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி என்கிட்ட தப்பா பேச உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? சாரி தமிழ். 4 நாளா ஏகப்பட்ட பிரச்சனை. கார்த்திக் அடிபட்டது வேற, மனசே சரியில்லை. அதான் சாரி தமிழ். என்கிட்ட ஏன் சாரி சொல்ற? நான் யாரும் உன் ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேச? அது இல்ல தமிழ். நான் உன்னை நினைக்கிற மாதிரி நீ என்ன நினைக்கணும்னு அவசியம் இல்லையே. அப்படிலாம் இல்ல. உனக்கு கார்த்திக், பாலா, காத்தாடின்னு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. ஃப்ரெண்டுனா ஃப்ரீயா பழகணும். உன்கிட்ட இப்படி பேசணும், இப்படி பழகணும்னா என்னால பார்த்து பார்த்து பழக முடியாது. எனக்கு புரியுது. ஐ எம் சாரி. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்புறம் தான் நான் முக்கியம்னா அப்படி ஒரு நட்பே எனக்கு தேவையில்லை. ஏய் இங்க பாரு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷமா மட்டும்தான் பேசிக்கணுமா? என்னோட வருத்தத்தையும் கோபத்தையும் நான் உங்ககிட்ட காட்டக்கூடாதா? நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் கோவப்படுவாங்க, அதுக்காக பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. நான் பேசினது தப்பு தான், அதுக்காக இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேன். உன்கிட்ட இந்த மாதிரி தப்புகள் அடிக்கடி பண்ண தான் செய்வேன். அதுக்கு எனக்கு உரிமை வேணும். போனா போதுன்னு நீ என்னை மன்னிக்கணும். இதுக்கப்புறமும் நீ சண்டை தானா எந்திரிச்சு போ. சமாதானம்னா கை கொடு. வெற்றி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 1 3ன்னு சொல்ற வரைக்கும் பில்டப் கொடுத்துருக்கலாமே. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, நான் தான் முக்கியம்னு நீ சொல்ற நாள் சீக்கிரமே வரும். வர வைக்கிறேன்.